மாணவ மாணவிகளுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இப்போ பார்க்குறது மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதாவது நமக்கு மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான மாறா விதிகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று ஆற்றல் மாறா விதி, இன்னொன்று மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதி, மூன்றாவது இருக்கிறது கோண உந்த மாறா விதி. இதில் நம்ம எந்தெந்த விதிகளை பயன்படுத்தி இந்த நேர்கோட்டு உந்த மாறா விதியை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூட்டனுடைய 2 விதிகள், ஒன்று நியூட்டனுடைய 2ஆம் விதியும், இரண்டாவது இருக்கக்கூடியது நியூட்டனுடைய 3ஆவது விதி. அதாவது நியூட்டனுடைய 2ஆம் விதி கூட்டல் 3ஆம் விதி, இந்த ரெண்டையும் இணைச்சு நம்ம எதை உருவாக்க போகிறோம்? மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதியை உருவாக்கலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ பாருங்க, ஒரு பொருள் இருக்கு. ஒரு பொருள் அப்படிங்கிறது எது வேணாலும் இருக்கலாம். நம்ம இந்த வடிவத்தில் எடுக்கிறோம். இந்த பொருள் கொடுக்கக்கூடிய விசையை F1 எடுத்துக்கிறோம். இன்னொரு பொருள் இருக்கு, அது கொடுக்கக்கூடிய விசை F2. இப்போ இந்த பொருள் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மோதுது அப்படின்னா F1 ஆனது ரெண்டாவது பொருள் மீது விசை கொடுக்கும். அதே மாதிரி F2 ஆனது 1ஆவது பொருள் மீது விசை கொடுக்கும் இல்லையா? அப்போ இதுவும் விசை கொடுக்குது, இங்கேயும் விசை வருது. ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு விசை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோமா? இது என்ன விதி? நியூட்டனுடைய 3ஆம் விதி. அப்போ Fக்கு -F ஈக்குவலாக இருக்குது. அப்படிங்கும்போது F21 வெக்டருக்கு எது ஈக்குவலாக இருக்குன்னு போட்டிருக்காங்க? F12 வெக்டர் ஈக்குவலாக இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. மைனஸ்ங்கிறது எதுக்கு? எதிர் செயல் அப்படிங்கிறது குறிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும், அந்த நியூட்டனுடைய 2ஆம் விதி டிரைவ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். விதியே என்ன அப்படின்னா, உந்த மாறுபாட்டு வீதம். உந்தம்னா எங்கே பி தான் உந்தம்ங்கிறது. மாறுபாடுனாக்க டின்னு போடணும். அப்போ dp/dt, வீதம்னா ப்ரொபோஷனல். உந்த மாறுபாட்டு வீதம் எதுக்கு சமமாக இருக்கும்? விசைக்கு சமமாக இருக்குங்கிறத விதியே. இப்போ பாருங்க, அந்த நியூட்டனுடைய 2ஆம் விதியிலிருந்து Fக்கான ஃபார்முலா என்ன எழுதலாம்? F12 வெக்டர் ஈக்குவல் டு dp1 வெக்டர் டிவைடட் பை dt. அதே மாதிரி ரெண்டாவது பொருளுக்கு எழுதலாமா? இங்கே P1 P2ங்கிறது என்ன? உந்தங்கள். முதல் பொருளுடைய உந்தம், இரண்டாவது பொருளுடைய உந்தம். உந்தத்துக்கு குறியீடே P தான். சரி, இது கொண்டு போய் நம்ம இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது மேலே இருக்கிற இந்த சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது பாருங்க, dp1 வெக்டர் டிவைடட் பை dt ஈக்குவல் டு மைனஸ் dp2 வெக்டர் டிவைடட் பை dtன்னு இருக்கும். ஒரே பக்கமாக கொண்டு வரும்பொழுது என்ன இருக்கும்? dp1 வெக்டர் டிவைடட் பை dt கூட்டல் dp2 வெக்டர் டிவைடட் பை dt ஈக்குவல் டு 0. இதையே நம்ம காமனாக d/dt வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்க அப்படின்னா p1 வெக்டர் கூட்டல் p2 வெக்டர் ஈக்குவல் டு 0. ஒரு எதை வகைப்படுத்தும் பொழுது 0 கிடைக்கும்? நமக்கு மாறிலி வகைப்படுத்தும் பொழுது தான் நமக்கு 0 கிடைக்கும். இப்போ பாருங்க, p1 p2ங்கிறது மாறிலி அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன? உந்தம் மாறலன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுது? இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போ எந்த சூழ்நிலையில் ஒரு பொருளை வகைப்படுத்தும் பொழுது, ஒரு மதிப்பை வகைப்படுத்தும் பொழுது 0 ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். மாறிலி அப்படின்னா மட்டும்தான் 0 ஆகும். இங்கே p1 p2ங்கிறது மொத்த உந்தம், தட் இஸ் p வெக்டர் ஈக்குவல் டு p1 கூட்டல் p2 வெக்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ மொத்த உந்தம் மாறாமல் இருக்கும்போது என்ன ஆயிடுதுங்க? 0ன்னு வந்துடுது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அமைப்பின் மீது எவ்விதமான வெளிப்புற விசையும் செயல்படாத நிலையில், இது கண்டிஷன், கண்டிப்பாக இது எழுதணும் நீங்கள். அமைப்பின் மீது எவ்வித வெளிப்புற விசையும் செயல்படாத நிலையில் அமைப்பினுடைய மொத்த நேர்கோட்டு உந்தம் எப்பொழுதும் ஒரு மாறா வெக்டர். மாறா வெக்டர் அப்படிங்கிறதுனால தான் dp/dt ஈக்குவல் டு 0 நமக்கு வந்தது. சரியா? இப்போ மொத்த நேர்கோட்டு உந்தம் எதை பொறுத்து மாறாது? மொத்த நேர்கோட்டு உந்தம் நேரத்தை பொறுத்து மாறாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த கேள்வி என்ன அப்படின்னா, நேர்கோட்டு உந்த மாறா விதியை நிரூபி அப்படின்னு கேட்பாங்க.
இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு கேள்வி. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? நான் எழுதுனேன் இல்லையா, எழுதுனதை இங்கே அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கேன்.